ஹலோ தம்பி, ஹலோ தம்பி, நீயே டீல் பேசிக்கோ. அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. நம்ம காக்கா கணேசனுக்கு மந்திரி பதவி தர்றாங்களா அண்ணே? நாங்க என்ன முதலமைச்சர் பதவியா கேட்கறோம்? துணை முதலமைச்சர் பதவி தானே கேட்கறேன். வேற எதுவும் கேட்கலையே. இது கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நீங்க கொடுக்கலன்னா நாங்க வேற முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். உடனே எங்க பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்சியோட கூட்டணி வச்சுக்க போறோம். அப்ப உங்களுக்கு தானே பிரச்சனை. இப்போ என்ன யாருன்னு தெரியுதா? உனக்கு என்னடா வேணும்? என்னை விட்டுருங்கடா. ஏய், என்னை விட்டுருங்கடா. உனக்கு என்னதான்டா வேணும்? ஏய், உனக்கு என்ன வேணா தரேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியா? உனக்கு கடைசியா ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிடு. இப்போ கெஞ்சிரியே, எங்க அன்னை சாரதாம்மா எப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க. சொல்றா, சொல்லு. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடா. சரிடா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வண்டிக்கிட்ட போ, நான் பார்த்துக்கிறேன். போ. சரிண்ணா. ஹலோ. டேய், நீ கேட்ட அமௌண்ட் ரெடி. நீ சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்றோம். எங்களுக்கு இப்ப பணம்லாம் தேவையில்லடா. வேற என்ன எதிர்பார்க்குற? மக்கள்கிட்ட ஏமாற்றி மிரட்டி வாங்கினல வீடு, சொத்து, பணம், அது எல்லாமே அவங்கக்கிட்ட போய் சேரணும்டா. குறிப்பாக அந்த அன்னை சாரதா காப்பகம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் எல்லாமே அவங்க கையில் போய் சேரணும் 2 மணி நேரத்தில். ஏய், நீ யார்கிட்ட பேசுற தெரியுதா? ஆணவம் பிடிச்சவன்ட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். ஏய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நான் நினைச்சா இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ நிற்கிற இடத்துல உன்னை சமாதி ஆக்கிடு. என்ன சமாதி ஆக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் இதை பாரு. ஏண்டா டேய், வேலைகளோட எத்தனை வயிற்றுல நீ அடிச்ச எல்லாத்துக்கும் நீ சமாதி கட்டுறதுக்கு பார்த்தல. டேய், இங்க பார், என் ஆளை ஒருத்தனை அங்கே அனுப்புவேன். நீ ஏமாத்தின எல்லா பத்திரத்தையும் அவன்கிட்ட கொடுத்து அனுப்புற. நீ பத்திரத்தை இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சதாசிவம் போனால் அங்கே வந்து சேரும். இதுக்கு நடுவில் என் ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடும்.
செத்ததுக்கு அப்புறமும் சதாசிவம் அவமானப்படணுமா நீயே முடிவு பண்ணிக்க. டேய் காட்டுப்புலி, சொல்லு மச்சான். அவனுக்கு நம்ம மச்சானை ஒப்படைச்சதும் அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும். போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல நான் சொல்லியிருக்கேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு டவர் காட்டும். அங்கங்க நம்ம ஆளுகளை நிறுத்தி வை, நான் தகவல் சொல்றேன். ஏய் தம்பி, உங்ககிட்ட யார் என்ன கேட்டாலும் நீ எதுவும் பேச தேவையில்ல. எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தோன்னு சொல்கிறேன். புரியுதா? சரிண்ணே. என்ன இவங்க வந்து இறங்குறாங்க? நமக்கு எதுக்கு விவரமான ஆளு, சின்ன பசங்க அனுப்பிச்சு விட்டுக்கிறான் பாரு. இதில் சைன் போடுங்க. இங்கே போடுங்க சைன். இந்தாப்பா. டேய், டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்துட்டாங்களாடா. மறுபடியும் நான் அவனுங்களை அனுப்பிச்சேன்னா பிரச்சனை ஆகிடும். நீ போய் பணத்தை கொடுத்துட்டு வா, சீக்கிரம் போடா. என்னாலாம் முடியாது. யாருண்ணா அவன்? உன் ஏரியாவில் தான் இருக்கான்னு மச்சான் சொன்னாரு. இப்பவே அவன் போட்டோ அனுப்பி வைக்கிறேன். உடனே அவன் போட்டோ அனுப்பி வைங்கண்ணே. அவனை முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணே. வாங்கடா. டேய், சாரதாம்மா இந்த உலகத்தில் இல்லாமல் போகலான்டா. ஆனால் அவங்க இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான்டா இருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா, நான் இருக்கேன். அவங்க இருந்த இடத்துல இருந்து நீ தான் பார்த்துக்கணும்டா. டேய் மச்சான், இவனை கூட்டு போய் பத்திரமா விட்டுட்டு அலமேலிட்ட அப்படியே சொல்லிட்டு வந்துடுறா. சரிடா, ரொம்ப நன்றிண்ணா. வரேன்டா. ம், பத்திரமாடுறா. எடு